ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு குட்டீஸ் வில்லேஜ். ப்ளீஸ் குட்டீஸ், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராணிக்காகவும் சோனாவோட வீட்டுக்கு வந்தது. சோனா, என்ன செஞ்சிருக்க இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு? ஓ, சமையல் வாசம் எங்க வீடு வரைக்கும் வீசுது. என்னால தாங்க முடியல. அவ்வளோ டேஸ்டா என்னதான் செஞ்சிருக்கேன்னு பார்க்கலான்னு வந்தேன். ராணி அக்கா, நான் இன்னைக்கு பருப்பு சாதம் செஞ்சிருக்கேன் ராணி அக்கா. அடடா, பருப்பு சாதமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு 2 தட்டு கொடுத்தனா நான் கொண்டு போய் எங்க வீட்ல வச்சு சாப்பிட்டுக்குவேன். கண்டிப்பா ராணி அக்கா, இதோ தரேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசுள்ள குருவி என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி சோனா, நான் போயிட்டு வரேன். ராணிக்காகவும் இதே மாதிரி ரொம்பவும் இனிமையா பேசி சோனா கிட்ட தினமும் ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டே இருக்கும். ராணிக்காகவும் சோனா கிட்ட இருந்து வாங்கின பருப்பு சாதத்தை தன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் காளியும் ராணியும் நல்லா சாப்பிட்டாங்க. காளிக்காகவும், ராணி, நீ பயங்கரமான கில்லாடிதான். தினமும் அந்த சோனாவை ஏதாவது ஒன்று சொல்லி ஐஸ் வச்சு அவ வீட்ல இருந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுற. நானும் வெளியே போகாமையே வீட்லயே உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறேன். ஆமா காளி, அவ சரியான முட்டாள். கொஞ்சம் நல்லா பேசினா போதும், உடனே இலகி போயிருவா. எது கேட்டாலும் தூக்கி கொடுத்துருவா. ஆமா ராணி, ஆமா. இவ்வளவு மாதிரி ஒரு முட்டாள் குருவிய நான் பார்த்ததே இல்லை. மறுநாள் காலையில ராணிக்காகவும் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கிட்ட போச்சு. அங்க அந்த மரத்தோட நிழல்ல லூசி புறா ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தது. அதை பார்த்த ராணிக்காகவும், ஏய் லூசி, என்ன இது? நான் ஓய்வெடுக்கிற மரம், நீ எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க? ராணி, இது ஒன்றும் உன் பேர்ல எழுதி வைக்கல. இது யார் வேணாலும் ஓய்வெடுக்கலாம். மரம் எல்லாத்துக்கும் தான் சொந்தம். என்ன, இப்ப நீ இங்க இருந்து போகல, உன் மண்டைய உடைச்சிருவேன். போய் இங்க இருந்து. நான் எப்பவும் இந்த மரத்து நிழல்ல தான் வந்து ஓய்வெடுப்பேன். இப்ப இங்கிருந்து நீ போகலன்னா உனக்கு அப்ப நான் யாருன்னு தெரியும். லூசி அங்கிருந்து ரொம்பவும் சோகமா கிளம்பி போயிட்டா. லூசி புறாவுக்கு ராணிக்காகவும் இவ்வளவு கடுமையாக நடந்துக்கிட்டதை நினச்சி ரொம்பவும் கவலையாக இருந்தது. லூசி சோனா கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டா. சோனா குருவி லூசி சொன்னது எதையுமே நம்பலை. லூசி, எனக்கு ராணி அக்காவை பத்தி ரொம்ப நல்லா தெரியுமே. அவங்க ரொம்ப இனிமையா பேசுவாங்க. யாரையும் கஷ்டப்படுத்தி பேசி நான் பார்த்ததே இல்லையே. சோனா, உனக்கு தெரியாது சோனா. அவ உன்கிட்ட இருந்து தினமும் உணவு வாங்குறதுக்காக உன்கிட்ட இனிமையா நடந்துக்கிறா. ஆனா அவ உண்மையான குணம் அது கிடையாது. இல்ல லூசி, நான் இவ்வளோ வருஷமா பாக்குறேனே, அவங்க அந்த மாதிரி கடுமையா நடந்துக்கிற ஆள் கிடையாது. நீ ராணி அக்காவை தப்பா புரிஞ்சுக்கிட்ட லூசி. இல்ல சோனா, நான் சொல்றத சொல்லிட்டேன். நீ இன்னும் அவளை நம்பாத. அவளோட குணம் அது கிடையாது. அவ ரொம்பவும் தப்பான காகம். ராணி ரொம்பவும் மோசமா நடந்துக்கிறா. லூசி எவ்வளவோ சொல்லியும் சோனா அதை மறுத்துட்டா. சோனா குருவிக்கு ராணி மேலே ரொம்பவும் நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் பயங்கரமான காத்தும் மழையும் வந்துச்சு. சோனாவும் சோனாவோட குழந்தை மீனுக்குருவியும் உணவு தேடிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களோட வீட்டோட கூரை காத்துனால கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்த மீனுக்குருவி, அம்மா அம்மா, நம்ம வீடு இப்படி ஆயிடுச்சு. வாங்கம்மா, எப்படியாவது அதை சரி பண்ணிடலாம். இல்லடா மீனு, இப்போ பயங்கரமா காத்தும் மழையும் அடிக்குது. இந்த நேரத்துல நம்மளால இதை சரி பண்ண முடியாது. நம்ம ராணி அக்கா வீட்டுக்கு போயிடலாம். அவங்க ரொம்பவும் நல்லவங்க. நமக்கு கண்டிப்பா தங்குறதுக்காக இடம் கொடுப்பாங்க. சரிங்கம்மா. சோனாவும் மீனுக்குருவியும் தங்களோட வீட்டில் இருந்த சேமிச்சு வச்ச எல்லா உணவுகளையும் எடுத்துக்கிட்டு
ராணிக்காகத்தோட வீட்டுக்கு போனாங்க. ராணிக்காகத்தோட வீட்டோட கதவை தட்டினதும் ராணிக்காகம் வெளியே வந்துச்சு. சோனா வா வா உள்ள வா. ராணி அக்கா, எங்க வீட்டோட கூரை மலையில இடிஞ்சு விழுந்துருச்சு. நீங்க எங்களுக்கு கொஞ்ச நாள் உங்க வீட்ல இருக்க இடம் தருவீங்களா? கண்டிப்பா சோனா. இது என்ன கேள்வி? உனக்கு இல்லாம வேற யாருக்கு? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த உதவி கூட செய்யலனா எப்படி? நீ தாராளமா இங்க தங்கலாம். எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. மீனு பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல ராணி அக்கா கண்டிப்பா நமக்கு உதவுவாங்கன்னு. ஆமா ஆமா, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் உனக்கு உதவாம வேற யாருக்கு உதவ போறேன்? சரி வாங்க. சோனா, இந்த வீட்டில் நீ எவ்வளோ சௌரியமா வேணாலும் இருக்கலாம். நீ இந்த ரூம் வேணாலும் எடுத்துக்கோ, பக்கத்து ரூமை வேணாலும் எடுத்துக்கோ, தாராளமா தங்கு. ஆமா, இன்னைக்கு நைட்டு என்ன சமையல் பண்ண போற? காளியண்ணா, என்கிட்ட பருப்பும் கொஞ்சம் சாதமும் இருக்கு. நான் பருப்பு சாதம் செய்யலான்னு இருக்கேன். ஆஹா, அருமை அருமை. எனக்கு பருப்பு சாதம்னா ரொம்ப பிடிக்கும். சரி, செஞ்சுட்டு வா, எல்லாரும் சாப்பிட்டு தூங்கலாம். கண்டிப்பா காளியண்ணா. சோனா குருவி தங்கிட்ட இருந்த பருப்பும் அரிசியும் போட்டு பருப்பு சாதம் செஞ்சுது. அந்த சாதத்தை 4 பேரும் சாப்பிட்டு அன்னைக்கு நல்லபடியாக தூங்கினாங்க. இதே மாதிரி 3 நாட்களுக்கு சோனா குருவிக்கிட்ட இருந்த அந்த உணவுகளை வச்சு சோனா குருவி விதவிதமாக சமையல் பண்ணுச்சு. காளியும் ராணியும் அதை நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கினாங்க. 4வது நாள் சோனாவோட உணவு தீர்ந்துருச்சு. அப்போ சோனா குருவி, நம்ம உணவு தேட நேரம் ஆயிடுச்சு. வாங்க உணவு தேடிட்டு வருவோம். என்னது உணவு தேடவா? நீங்க 2 பேரும் போங்க. எனக்கு தலை வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு பின்னாடியே வந்து உணவு தேடுறேன். ஆமா, எனக்கு ரொம்பவும் தூக்கம் வருது. என்னால இப்ப எந்திரிக்க முடியாது. நான் தூங்குறேன். சரி மீனு, வா நம்ம போகலாம். சோனாவும் மீனுவும் உணவு தேட போனாங்க. அப்போ மீனு குருவி, அம்மா அம்மா, இங்க பாருங்க, நான் நெல்மணிகளை கண்டுபிடிச்சிட்டேன். நல்லது மீனு. சரி, நீ இங்க இருக்கிற நெல்மணிகளை வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கோ. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத நம்ம நாளைக்காக சேமிச்சுக்கலாம். சரிங்கம்மா. சோனாவும் மீனுவும் அந்த நெல்மணிகளை நல்லா சாப்பிட்டு அவங்களுக்கு அடுத்த நாளுக்கு தேவையான நெல்மணிகளை ஒரு மூட்டையும் கட்டிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போனாங்க. அங்கே போய் பார்த்தா ராணியும் காளியும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ராணி அக்கா, நீங்க உணவு தேட வரேன்னு சொன்னீங்களே, வரவே இல்லை. அதுவா, நான் தான் தலைவலிக்குதுன்னு சொன்னனே, அதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்துக்கிட்டேன். சரி சரி, அதான் நீ உணவு தேடிட்டு வந்துட்டியல்ல, இத கொடுத்தனா நாங்களும் சாப்பிடுவோம்ல. ராணி அக்கா, இது எனக்கும் மீனுக்குட்டிக்காகவும் தான். எங்களுக்கே இந்த உணவு பத்தாது. நாளைக்கு காலையில இதை சாப்பிட்டாதான் மறுபடியும் உணவு தேட கொஞ்சமாவது சத்து கிடைக்கும். இன்னைக்கு நாங்க எதுவும் சரியா சாப்பிடாதனால சரியா உணவு கூட தேட முடியல. மீனுக்குட்டி ரொம்பவும் பாவம், ரொம்பவும் சோர்ந்து போயிடுறா. அவளுக்கு இந்த உணவு கண்டிப்பா தேவைப்படும். அதனால நீங்களே நாளைக்கு தேடிக்கோங்க ராணி அக்கா. இதை கேட்டதும் ராணிக்கு ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. ஏய் சோனா, இது என் வீடு. நீ இங்க இருக்கணும்னா எனக்கு உணவு கொடுத்துதான் ஆகணும். ஒரு நாள் உணவு சாப்பிடலனா உன் பொண்ணு ஒன்னும் செத்து போயிட மாட்டா. ராணி அக்கா, ஏன் இப்படி பேசுறீங்க? இவ்ளோ கடுமையா நீங்க பேசி நான் பார்த்ததே இல்லையே. ஆமா, நான் உனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தேன். ஆனா நீ இந்த உணவு கூட தர மாட்டேங்கிற. முதல்ல எங்க வீட்ல இருந்து வெளியே போ. இப்போ உனக்கு போறக்கு வேற வழியும் இல்லை. நீ இப்போ உணவு தரலனா இங்க இருக்க கூடாது. ராணி ரொம்பவும் கடுமையாக நடந்துக்கிட்டனால சோனாவும் மீனுவும் ராணியோட வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க. அம்மா அம்மா, நான் தான் சொன்னேன்லம்மா நம்ம வீட்டை சரி பண்ணிக்கலான்னு. ஆமாடா தங்கம், நான் உன் பேச்சு கேட்டிருந்துருக்கணும். நான் இங்க வந்திருக்கவே கூடாது. சரி வா, இந்த இரவு நேரத்துல நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம லூசியோட வீட்டுக்கு போவோம். சோனாவும் மீனுவும் லூசியோட வீட்டுக்கு போய் அதோட கதவை தட்டுனாங்க. வெளியே வந்த லூசி, என்ன சோனா, அந்த ராணிக்காகவும் உன்னை வெளியே தள்ளிட்டாளா?
நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அவளை நம்பவே நம்பாதன்னு. ஆமா லூசி, நான் உன் பேச்சு கேட்டிருந்திருக்கணும். அந்த ராணிக்காகவும் ரொம்பவும் மோசமான காகம் என்கிட்ட ரொம்ப இனிமையா பேசி என்னை ஏமாத்திட்டா. சரி சரி, 2 பேரும் உள்ள வாங்க, நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. அம்மா, நாளைக்கு நாம வீடு சரி பண்ணிடலாமா? ஆமாடா தங்கம், கண்டிப்பா நாளைக்கு நம்ம வீட்டை சரி பண்ணிட்டு நம்ம தினமும் உணவு சேகரிச்சு நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். சரியா? சரிங்கம்மா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இனிமையா பேசுற எல்லாரும் நல்லவங்க இல்ல. ஆமா லூசி, நானும் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கிட்ட இனிமையா பேசுற எல்லாரும் நல்லவங்கன்னு நம்ம நம்பிடக்கூடாது. நீ எவ்வளவோ என்னை எச்சரிச்சு கூட நான் உன்னை நம்பல. என்னை மன்னிச்சிரு லூசி. பரவாயில்ல சோனா, இனியாவது யாரையும் நம்பி ஏமாறாம இரு. ஹாய் குட்டீஸ், நீங்களும் யாராவது உங்ககிட்ட இனிமையா பேசி உங்களை ஏமாத்த நினைச்சா ஏமாந்துடாதீங்க. நம்ம கிட்ட நல்லா இனிமையா பேசி நம்மளை ஏமாத்தணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா நம்ம அம்மா அப்பா எப்பவும் நம்மளை திட்டுறாங்களேன்னு நினைச்சு சோர்ந்து போயிடாதீங்க. அம்மா அப்பா எப்பவும் நம்மளோட நல்லதுக்காக தான் திட்டுவாங்க. அதனால திட்டுறவங்க எல்லாம் கெட்டவங்களும் இல்லை, இனிமையா பேசுறவங்க எல்லாம் நல்லவங்களும் இல்லை. சரியா குட்டீஸ்? எப்பவும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே உள்ளங்கள் நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். அதனால அவங்க என்ன சொன்னாலும் அதை மட்டும் கேளுங்க. பாய் குட்டீஸ், லவ் யூ குட்டீஸ், சேவ் த பேர்ட்ஸ்.